கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் புனித சிரில். இவருடைய காலம் 376 முதல் 444 முடிய. இவருடைய நாடு அலெக்சாண்ட்ரியா, இவருடைய தரிசன பூமி அலெக்சாண்ட்ரியா. தவறான உபதேசங்கள் இன்று மட்டுமல்ல, ஆதி திருச்சபைகளிலும் மலிந்து காணப்பட்டன. இயேசு கிறிஸ்து கூறியது போல பல கொள்ளையர்களும் கள்ளர்களும் திருச்சபைக்குள் புகுந்து தங்கள் விருப்பத்திற்கு இணங்கி புது புது வியாக்கியானங்களை கொடுத்து மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தனர். கிறிஸ்துவுக்கு பின் 376 ஆண்டில் பிறந்த சிரில் இத்தீமைகளை அகற்றவே பிறந்தார் எனலாம். பரிசுத்த வேதாகமத்தை கற்றறிந்து தூய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். வேத புரட்சிகளுக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவின் சிந்தனைகளை உடையவராக காணப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பின் 412 இவரது மாமா தொய்பிலு என்னும் பக்தன் மரித்த போது திருச்சபையின் தந்தையாக சிரில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று முதல் மக்களுக்கு நமது ஆண்டவரை குறித்து போதிக்கத் துவங்கினார். அனுதினமும் இவரது பிரசங்கத்தால் மக்கள் ஆன்மீக வாழ்வில் மறுபிறப்பு அடைந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 428 ஆண்டில் குருவாக நியமிக்கப்பட்ட நெஸ்டேரியஸின் தவறான போதனைகளை கண்டித்தார். 431 ஆண்டு பொதுச்சங்கம் ஒன்றை கூட்டி நெஸ்டேரியஸை திருச்சபைக்கு புறம்பாக்கினார். இது அவருக்கு பல எதிரிகள் உருவாக காரணமானது. அவர்கள் சூழ்ச்சியினால் அந்தியோகியா நாட்டிலிருந்து லிபியா நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டார். இவர் தன்னுடைய தூய்மையான வாழ்வினால் அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் ஈர்த்தார். கிறிஸ்துவின் பலனையும் அருளையும் அனுதினமும் தன் வாழ்வில் அனுபவித்தார். இறுதி வரை சத்தியத்திற்கு சாட்சியாக விளங்கி தன் ஓட்டத்தை முடித்தார். பிரியமானவர்களே, புரட்டு உபதேசங்களை தகர்க்க உங்களின் முயற்சி என்ன? சிரில் இவ்விதமாக சொல்கிறார்: திருவிருந்தில் பங்கு பெறுகிறவன் கிறிஸ்துவோடு இணைகிறான், கிறிஸ்துவும் அவனில் வாசம் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த புனித சிரில் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எப்படி புரட்டு உபதேசங்களும் திருச்சபைகளுக்குள் அநேகர் உட்புகுந்து சபையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது போல ஆதி திருச்சபைகளிலும் அவைகள் மலிந்தே காணப்பட்டன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புரட்சியாளர்கள் எழும்பி சபையை சீர்படுத்தி கொண்டே வந்திருக்கின்றனர். அந்த பணி இன்றளவும் தொடர்கிறது, இனியும் இது தொடரும் என்பதுதான் ஊர்ஜிதமான உண்மை. இன்று நம்முடைய பணி என்ன? சபைகள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறது, சத்தியங்கள் சிதைக்கப்பட்டு தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. இன்று நாம் சத்தியத்தை சரியாக விளங்கி கொண்டிருக்கிறோமா? நாம் கேட்கின்ற சத்தியம், நமக்கு போதிக்கப்படுகின்ற சத்தியம் சரியானதாக இருக்கிறதா என்று வேத புத்தகத்தை திறந்து ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சபையில் நம்முடைய பங்களிப்பு சபை சீரமைப்புக்கு ஏதுவாக இருக்கிறதா, இல்லை சீர்குலைவுக்கு ஏதுவாக இருக்கிறதா? நம்முடைய செயல்களை நாமே நிதானித்து அறிந்து ஆராய வேண்டும். நாம் சீர்படுத்துகிறவர்களின் பக்கத்தில் நிற்கிறோமா, சீர்குலைக்கிறவர்களின் பக்கத்தில் இருக்கிறோமா? இதையும் சிந்தித்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். எப்பொழுதும் சத்தியத்தையே நாம் கேட்போம், சத்தியத்தையே மற்றவர்களுக்கு போதிப்போம். அது மாத்திரமல்ல, சபை சீர்படுவதற்கான முயற்சிகளிலும் அதற்கான காரியங்களில் நம்முடைய பங்களிப்பையும் முழுமையாக செலுத்துவோம்.
ஒருபோதும் சீர்கெட்டு போவதற்கு ஏதுவான நிலையை நாம் எடுக்கவும் கூடாது. அப்படி எடுக்கிறவர்களுடைய பக்கத்திலும் நாம் நிற்கக்கூடாது. இதில் நாம் தெளிவுரை இருக்க வேண்டும். சபை நிச்சயமாக சீர்படும், சத்தியம் நிச்சயமாகவே வெளிப்படும். அதை யாரும் மறைக்க முடியாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை செய்து முடிப்பார். அதுவரை நம்முடைய ஓட்டத்தை கிறிஸ்துவுக்காக செவையாக ஓடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்திராகமம் 24, 25 அதிகாரங்கள், சங்கீதம் 78, மார்க் 10 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.